ஸோ ஒட்டாக், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ட்ரைனர்ஸ், தெரபிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ். எதுக்காக இந்த ஒட்டாக்? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கடைசியில உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எதா இருந்தா கேட்கலாம். ஒரே நிமிஷம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறேன். எதுக்காக இந்த ஒட்டாக் அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். 2வது, இது புதுசா இப்போ வந்த கான்செப்ட்டா? இல்ல ஏற்கனவே உள்ள கான்செப்ட்டா? அப்படிங்கிறதெல்லாம் யோசனையாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதனுடைய விளக்கம் வந்து வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ட்ரைனர்ஸ், தெரபிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ். ஸோ இது எப்பயிலேருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022ல இருந்தே இருக்கு. 2022ல இருந்து இதுக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுக்கான ஹானரரி மெம்பர் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்கோம். நெறைய ஹானரரி மெம்பரும் இங்க இருப்பாங்க. ஸோ அதாவது அவங்க பண்ண சில விஷயங்களுக்காக அப்ரிஷியேட் பண்ணி வாங்கி தரக்கூடிய விஷயங்கள். ஸோ இத தாண்டி வேற பெய்டு மெம்பர்ஷிப் மாரி இருக்கா? அப்படின்னா, எஸ் அதுவும் இருக்கு. இது பேசிக்கலி ஒரு அசோசியேஷன் மாதிரி. இது வந்து பேசிக்கலி ஒரு அசோசியேஷன். அசோசியேஷன் மாரி இல்ல, அசோசியேஷன் தான். அசோசியேஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னா, டு கெட் சப்போர்ட். ஒரு ட்ரெய்னராக இருக்கலாம், தெரபிஸ்ட்டாக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம். சைக்காலஜிக்கல் சைக்காலஜி பேக்ரவுண்ட்ல உள்ள தெரபிஸ்ட் மட்டும் இல்ல. ஈவன் ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸ்ட்டும் இதுல பதிவு பண்ணலாம். காம்ப்ளிமெண்டரி தெரபிஸ்ட்ம்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி தெரபிஸ்ட். இப்போ வந்து ஒரு அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களும் அவங்களுடைய விஷயத்த இந்த அசோசியேஷன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இட்ஸ் எ ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் அண்டர் த ஆக்ட் 1882, 1961. ஸோ இதுதான் இந்த ஆர்கனைசேஷனுடைய பேசிக்கா உள்ள விஷயம். ஒரு பிரீமியர் ஆர்கனைசேஷன் ஃபார் இந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாமே அத மேட்ச் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஃபீல்டுல என்னென்ன மாதிரியான எக்ஸ்போஷர் எல்லாம் குடுக்க முடியுமோ, எந்தெந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் குடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே குடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. ஒரு ஒரு காலகட்டத்தில வந்து எல்லாருமே இத ஃபேஸ் பண்ணியிருப்போம். நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்திருந்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வளர்ந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் நினைச்சிருந்திருக்கலாம். சிலர் நினைச்சீங்களோ இல்லையோ நான் நினைச்சேன். நான் பல நேரங்கள்ல நினைச்ச விஷயம். ஸோ நமக்கு வந்து ஒரு 15 வருஷம், 17 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச விஷயம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ட்டு. அது இறைவனுடைய நாட்டம். அந்த நேரம் கிடைக்கலங்கிறத நம்ம அக்செப்ட் பண்றோம். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு சோர்ஸ் நமக்கு வந்து இருந்திருக்குமா அப்படின்னா, சோர்ஸ் அந்த மாரி இல்ல. நம்ம எதிர்பார்த்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஒரு நேம் சேக்கு நான் வந்து இதுல மெம்பரா இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் தான் அடிப்படையாக கொண்டிருந்தது. டைரக்ட்டா நம்மோட ஸ்கில்ல டெவலப் பண்ற மாதிரி, ஒரு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கா ஒரு விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி இல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து பல விதமான ரிசோர்சஸ் நம்முடைய வளங்களை மேம்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் அடுத்த லெவல் போக முடியும். அப்ப இந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டுல இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கா? அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வேற செட்டப் வந்து இல்ல. வெவ்வேறு விதமாக இருக்கு. பட் இதுல குடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு செட்டப் வந்து நான் பார்க்கல இதுவரைக்கும். நான் பார்க்கல. அப்ப நான் பார்க்கலங்கிறதால, இந்த மாதிரியான விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்னு இல்ல. இல்ல செஞ்சா பயன்பெறாதுன்னு இல்ல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான விரும்பக்கூடிய கம்யூனிட்டி, இந்த ட்ரெய்னர்ஸ், தெரபிஸ்ட், கவுன்சிலர்ங்க அந்த கம்யூனிட்டிக்கு வெல்ஃபேர் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள், எம்பவர் பண்ற மாரியான விஷயங்கள். ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணி, லைக் மைண்டட் பீப்பிளோட சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஒட்டாக். கவர்ன்மெண்ட் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ண அமைப்பு. சரி. இது இது என்னெல்லாம் குடுக்குது? இதனோட பெனிஃபிட் என்ன? இதனுடைய நோக்கங்கள் என்ன? இது எல்லாமே ப்ரௌச்சர் உங்களுக்கு நீங்க கோஆர்டினேட்டர்ட்ட கேட்டீங்கன்னா, கோஆர்டினேட்டர் உங்களுக்கு குடுப்பாங்க. இதனுடைய நோக்கங்கள் என்ன? இப்ப நான் சொன்னது தான் பேசிக்கா உள்ள நோக்கம். ரொம்ப டீட்டெயிலா ஒண்ணு ஒண்ணா சொல்ல தேவையில்ல. இது எல்லாமே ப்ரௌச்சர்ல இருக்கு. ப்ரௌச்சர் சில பேர் நீங்க வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிடைக்காதவங்களுக்காக உள்ள விஷயம் தான். சரி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஹானரரி மெம்பர் அப்படிங்கும்பொழுது, ஹானரரி மெம்பர் அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு செயலுக்காக குடுக்குறது. இத தாண்டி மெம்பர்ஷிப் இருக்கா? அப்டின்னா இருக்கு. ஸோ அந்த மெம்பர்ஷிப்பினுடைய தன்மை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஒரு மெம்பர்ஷிப் என்னன்னா, பிளாட்டினம் மெம்பர்ஷிப். ஸோ அந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ங்கிறது தான் இருக்கிறதிலேயே கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட். இந்த ஒட்டாக்ல வந்து ஒரு டாப் லெவல் மெம்பர்ஷிப்ன்னு சொன்னா அந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப். ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. வெளிய உள்ளவங்களும் இருக்காங்க. வெளிய உள்ள ட்ரெய்னர்ஸும் இதுல இருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்பும் அதே மாரி அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப். ஸோ இதுக்கு பிளாட்டினம் மெம்பர் அளவுக்கான ஃபெசிலிட்டீஸ் இருக்காது. பட் ஆஃப் கோர்ஸ் அதுக்கான ஒரு ரெகக்னிஷனும் அதுக்கான குடுக்கக்கூடிய விஷயங்களும், மெட்டீரியலும், சப்போர்ட்டும் இருக்கும்.
அப்ப பிளாட்டினம்ங்கிறது முழுமையாக எல்லா விதமான ஃபெசிலிட்டீஸும் இருக்கிறது. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்ங்கிறது அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். அடுத்து ஹானரரி மெம்பர்ஷிப். ஹானரரி மெம்பர்ஷிப் அப்பப்போது ஏதாவது இதை சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்காக கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட். அவங்க ஏதோ ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுக்கிறது. அந்த பேரளவில் அவர்கள் வந்து இந்த அசோசியேஷனோட இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு பாராட்டுதலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவ மெம்பர்ஷிப். ஸோ இதுதான் 3 விதமான மெம்பர்ஷிப். ஸோ இதுல அ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொன்னா இந்த 2 மெம்பர்ஷிப். அத பத்தி பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பும், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்பும். இது சம்பந்தமாக தான் இப்ப நம்ம பேசப் போறோம். ஸோ அந்த ஒட்டாக்கினுடைய மாடல் சர்டிஃபிகேட் இதுல இணைச்சிருக்கோம். அதுல உள்ள பெனிஃபிட் நான் இப்ப சொன்னத தாண்டி பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே இதுல இருக்கு. நீங்க ப்ரௌச்சர் உங்களுக்கு வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இல்ல உங்க குரூப்ல ஷேர் பண்றதா இருந்தாலும் பண்ண சொல்லலாம். உங்க கோஆர்டினேட்டர் வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்க. சரி. இப்ப இந்த மெம்பர்ஷிப் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல அசோசியேஷன் சேரும்பொழுது 1 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இல்ல லைஃப் மெம்பர்ன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய தொகை எல்லாமே சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை பொறுத்து இருக்கும். அப்போ இந்த இதுவும் பிளாட்டினமும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்பும் சரி, அதனுடைய பலன்கள் நீங்க பார்க்கும் பொழுது, அடிப்படையில் இதனுடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாகத்தான் இருக்கும். நார்மலாக வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப்களுடைய சார்ஜஸ் வந்து இது இல்ல. கொஞ்சம் கூடுதலாகத்தான் இது இருக்கும். அப்ப இந்தியால நீங்க இத எடுக்கிற மாரி இருந்ததுன்னா, இந்தியன்ஸா இருந்தோம்னு சொன்னா 1,40,000 ஆகும். பெர் லைஃப். வாழ்நாள் ஃபுல்லா. இதுல பெனிஃபிட் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்பா இருந்தால், அது வருஷத்துக்கு. பெர் ஆனம் மட்டும் தான் அத எடுக்க முடியும். அது 9,800 9,800 இதுதான் இந்த 2 மெம்பர்ஷிப்பினுடைய ஆக்சுவல் சார்ஜஸ். ஆக்சுவலா சார்ஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே அத என்கொயர் பண்ணவங்கள்ட்ட தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த 31 ஜான்வரிக்கும் ஸோ நீங்க இங்க இந்தியால எடுக்கும்பொழுது 95,000 வரும். மந்த்லி அது இயர்லி எடுக்கிற மாரி இருந்தா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்பா இருந்ததுன்னு சொன்னா 7,500 வரும். ஸோ இதுதான் ஆக்சுவல் சார்ஜஸ் ஃபார் இந்தியா. இந்தியா அண்ட் ஓவர்சீஸ். இலங்கை இல்லாத, ஸ்ரீலங்கா இல்லாத மற்ற நாடுகளுக்கு. சரி. அப்ப இலங்கையை பொறுத்தவரைக்கும் என்னன்னு நீங்க பார்க்கும்பொழுது, இலங்கையினுடைய சார்ஜஸ் இதுதான். ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது, அது 4,80,000 வரும். அதுல ஆஃபர்ல எடுக்கிற மாரி இருந்தா இப்ப 295 வரும். அதே மாரி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப் வந்து 32,800 வரும் பெர் ஆனம். ஆஃபர்ல எடுக்கிறதா இருந்தா 25,000 வரும். இதுதான் வந்து சார்ஜஸ். ரைட். ஸோ இதுல என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது, அ எது எதெல்லாம் ஒட்டாக் மூலமாக, இன்ஃபாக்ட் NIPR மூலமாக, மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் மூலமாக, இது இல்லாம நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய பல ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக என்னென்ன மாரியான கான்ஃபரன்ஸ் இருக்கோ, அதுல கலந்துக்கிறதுக்கான கைடன்ஸும், அவார்ட் செரமனிஸ் இருந்தா அதுல கலந்துக்கிறதுக்கான கைடன்ஸும், இன்ஃபாக்ட் ஒட்டாக்ல அவார்டுக்கான புரோகிராம்ஸ் எல்லாமே ஏற்கனவே 2022லயே ஒரு புரோகிராம் நடந்தது. அது மாரியான புரோகிராம்ஸ் வந்து இப்ப சீக்வென்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி புரோகிராம்ஸ்ல இந்த பிளாட்டினம் மெம்பர்ஸ்க்கு ஆனா அங்கீகாரங்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்கும் அங்கீகாரங்கள் கிடைக்கும். அப்ப அவார்டுன்னா என்னன்னு சொன்னா, அவங்க எந்த ஃபீல்ட்ல இருக்காங்களோ, அந்த ஃபீல்டுல அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அங்கீகாரம் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதுக்கான வழிகாட்டுதலை குடுக்க முடியும். இதுதான் உள்ளது. பிளஸ் அ ஒட்டாக் அவார்ட்ஸ்ன்னு ஒரு அவார்ட் செரமனி வந்து 2022ல நடந்தது. அதுக்கு பிறகும் இப்ப வரக்கூடிய காலங்கள்ல நடக்கப் போகுது. ஸோ அதுல அவங்களுக்குரிய தகுதியை அடிப்படையாகக் கொண்டு அவங்களுக்கான விருதுகளும் கொடுக்கப்படும். இதுதான் இந்த மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் டீட்டெயிலா போகணும்னு சொன்னா, யா ஆ அவார்ட் செரமனி ஓகே. அவார்ட் செரமனிங்கிறது இந்த மெம்பர்களுக்கு அவர்களுடைய தகுதியை அடிப்படையாகக் கொண்டு அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இப்ப எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்தாலும் சரி, பிளாட்டினம் மெம்பரா இருந்தாலும் சரி. இது காமனா உள்ளது. 1. 2வது வேற காமனா உள்ள பல ஆர்கனைசேஷன்ஸ் அவார்ட் குடுக்குது இல்லையா? அந்த மாரி அவார்டுக்கு நாமினேட் பண்ணுவோம். ஒரு ஆர்கனைசேஷனாக. இவங்க வந்து நம்முடைய ஆர்கனைசேஷனுடைய மெம்பர். இவங்க வந்து அதுக்கு தகுதியானவங்கன்ட்டு. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பல இடங்களில் அவார்ட் செரமனிஸ் இருக்கு. ஸோ அதுல பல அவார்ட் செரமனிஸ் வந்து ஒரு நேம் சேக்காக வச்சு குடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்போ குவாலிஃபைடாக உள்ளவர்கள அங்கீகரிக்கக்கூடிய இடத்தில் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கும். பிளஸ் ஒட்டாக் அவார்ட்ஸும் நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே கிடைக்கும். இதுல மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃபீல்டுல அவங்களோட எக்ஸ்பெர்டீஸ பொறுத்து அந்த நேச்சர் ஆஃப் அவார்ட் வந்து இருக்கும். கிளியரா? ஓகே. ரைட். இது மட்டும் தான்
ஆ. இது மட்டும் தான் பெனிஃபிட்டா? அப்டின்னா, இல்ல. இப்ப சொன்னது எல்லாம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மாரி தான். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பல நேரங்களில் ஸ்டூடண்ட்ஸ் நம்மள்ட்ட கேட்டிருப்பாங்க. ஆன்லைன் கோர்சஸ் வந்து நான் எப்ப வேணாலும் பார்த்துக்கிற மாரி வாய்ப்புகள் இருக்குமான்ட்டு. அதுக்கான செட்டப் ஒட்டாக்கோட மட்டும் தான் சேர்ந்து பண்ண முடிஞ்சது. அதுக்கான காஸ்ட், அதுக்கான கிளவுட் ஸ்டோரேஜ், அதுக்கான சார்ஜஸ் இது எல்லாம் மையப்படுத்தி. அந்த ஒட்டாக் மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்க, எந்த கோர்ஸ வேணாலும், என்னைக்கு அவங்க மெம்பர் ஆகுறாங்களோ, அன்னையிலிருந்து கம்ப்ளீட்டா NIPR உடைய கோர்ஸ எத வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ. ஆன்லைன் கோர்ஸஸ். அதே மாரி இதுக்கு முன்னாடி நடந்த கோர்ஸ், கிளவுட்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே அக்சஸ் கிடைச்சிரும். அவங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம். எவ்வளோ நாள் வேணாலும் பார்த்துக்கலாம். இது வந்து லைஃப் டைம்க்கு. அவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அது ஃபுல்லாகவே அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த எந்த கோர்ஸாக இருந்தாலும், ஷார்ட் டெர்ம் கோர்ஸா இருந்தாலும் சரி, லாங் டெர்ம் கோர்ஸ் எல்லா கோர்ஸுமே. எல்லாமே ஃப்ரீ. இந்த பிளாட்டினம் மெம்பருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பிளாட்டினம் மெம்பராக இருந்தால் 0. சப்போஸ் நான் வந்து இப்ப கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஜாயின் பண்ணா எனக்கு என்னன்னா, இனிமே கட்ட தேவையில்ல. ஸோ நீங்க ஒரு ஒரு ஃபீஸ வந்து முடிச்சு இதுவரைக்கும் பே பண்ணத விட்டுட்டு, இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, இனிமே வரக்கூடிய ஃபீஸ் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப்னுடைய கான்செப்ட்ல கன்வெர்ட் பண்ணி, ஸோ கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஃப்ரீயாகவே அட்டெண்ட் பண்ணலாம். எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்ப MSCல இப்போ இருக்கு. இப்ப நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பிளாட்டினம் மெம்பருக்கு. சரியா? அ அப்போ அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்டின்னா, நேரடியாக அவங்க இப்போ DCP ஜாயின் பண்ணிட்டாங்க. MDCC ஜாயின் பண்ணிட்டாங்க. யுனிவர்சிட்டி MSCயினுடைய கோர்ஸ அவங்க வந்து யுனிவர்சிட்டி கட்டுற ஃபீஸ் இருக்குல்ல, அது அது வந்து அவங்க கட்டி தான் ஆகணும் படிக்கிறதா இருந்தா. அவங்களுக்கு வந்து நான் நாலேட்ஜ் மட்டும் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. இப்ப MSCலயும் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. MSCயோட ஹோல் கன்டென்ட் எடுத்துக்குவாங்க. இது எதுக்குமே ஃபீஸ் கிடையாது. இது எதுக்குமே ஃபீஸ் கிடையாது. அப்படிங்கிறது தான் அடிப்படையில உள்ள விஷயம். சரி. இப்ப நான் லைவா படிக்கிறேன். எனக்கு ஃபீஸ் இல்ல. மறுபடியும் திருப்பி நான் படிச்சா எனக்கு ஃபீஸ் கட்டணுமா? அப்பயும் இல்ல. நீங்க எப்ப படிச்சாலுமே ஃப்ரீ தான். நீங்க வந்து எப்ப ரிஃப்ரெஷர் கோர்ஸும் ஃப்ரீ. ஆன்லைன் கோர்ஸ் எப்ப நடந்தாலுமே வாழ்நாள் முழுவதும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நடத்துற கோர்ஸ் மாரி இன்னும் பலவிதமான கோர்சஸ் வந்து பிளானிங் இருக்கு. வேற வேற ஆர்கனைசேஷன் வேற வேற கான்செப்ட்ல கொலாபரேட் பண்ணி, ஆன்லைன்ல NIPR மூலமாக எந்த கோர்ஸ் இருந்தாலும் வாழ்நாள் ஃபுல்லா ஃப்ரீ தான். சரியா? அதுவே வந்து ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கு அ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருந்தா 85% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளாட்டினம் மெம்பருக்கு எல்லாமே விஷயங்கள். ரைட்? அடுத்து சரி. ஆன்லைன் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியாச்சு. அ ஆஃப்லைன்ல நடக்குது இல்லையா? இன்டர்ன்ஷிப் மாரியான விஷயங்கள். அதுக்கு என்ன? அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஏன்னா ஆஃப்லைன் புரோகிராம் உங்களுக்கு தெரியும். ஆஃப்லைன் புரோகிராம்க்கு பிசிக்கல் ஏற்பாடுகள் இருக்கு. அவங்க ஏற்பாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணா போதும். ஆர்கனைசேஷனுக்கு உள்ள செலவு பே பண்ண தேவையில்ல. அதனால 75% பே பண்ணா போதும். 25% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. எதுல? பிளாட்டினத்துல மட்டும். இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. எதுக்கு? உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்க்கு பிசிக்கல் புரோகிராம்க்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. பட் இவங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 10,000 ஃபீஸ்ன்னு சொன்னா, ரூ. 10,000ல அவங்க 7,500 ரூ. 7,500 பே பண்ணா போதும். ரூ. 2,500 ஸ்ட்ரெய்ட்டாவே அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். பிசிக்கல் புரோகிராம்க்கு. அதே பிசிக்கல் புரோகிராம்க்கு திருப்பி வராங்க, ரிப்பீட்டரா வராங்க அப்படின்னா, அதுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இது இது வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. ரைட். இத தாண்டி இவங்க ஜாயின் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சர்டிபிகேட் இருக்கு. இப்ப பிளாட்டினம் சர்டிபிகேட் நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சாஃப்ட் காப்பி பிளஸ் ஃப்ரேம் பண்ண ஒரு ஹார்ட் காப்பி உங்களுக்கு உங்க கொரியர் அட்ரஸ்க்கு கிடைச்சிரும். அது இந்தியாலயும் கிடைச்சிரும், ஸ்ரீலங்காலயும் கிடைச்சிரும். மற்ற நாடுகளா இருந்தா, ஒண்ணு நீங்க ஸ்ரீலங்கால வாங்கணும், இல்லைன்னா இந்தியால வாங்கணும். 2 நாடுகளுக்கு மட்டும் தான் நம்ம கொரியர் அனுப்புவோம். இது இல்லாத நாடுகளாக இருந்ததுன்னு சொன்னா, அவங்க இந்தியாலயோ, ஸ்ரீலங்காலயோ வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். சரியா? பிளஸ் வந்து இவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்கு வந்து சாஃப்ட் காப்பி மட்டும் கிடைக்கும். அவங்களுக்கு ஃப்ரேம் கிடைக்காது. ஓகே. நான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். டவுட்ஸ் வந்து நீங்க பிறகு கிளியர் பண்ணலாம். ஓகே. ஸோ இத வந்து நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ண சொல்லுவோம். இது இல்லாம சர்டிபிகேட் இல்லாம ஒரு மெம்பர்ஷிப் ஐடி கார்டு கிடைக்கும். லேமினேட் பண்ண ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மெம்பர்ஷிப் ஐடி கார்டும் பிளாட்டினம் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். இவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்கு கிடைக்காது. சரியா? ரைட். ஸோ இப்ப இந்த இந்த பெனிஃபிட்லாம் இல்லாம வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் இப்ப நான் சொல்லப் போறது தான். ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு விதத்துல பெனிஃபிட். இப்போ இந்த பெனிஃபிட்ங்கிறது ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது. நான் ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு குறிப்பிட்ட நபர்களோட இது போயிடக்கூடாது அப்படிங்கிற மாரியாக உள்ள ஒரு கான்செப்ட். அதுதான் இது. என்னன்னா, ட்ரெய்னிங் கிட்ஸ்.
90 தலைப்புகள்ல 413 ஜிபி 19,117 ஃபைல் அந்த பிளாட்டினம் மெம்பருக்கு ஃப்ரீ. அவங்க எனி டைம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ப்ரோகிராம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டவுன்லோட் பண்ணக்கூடியது, மாடிஃபை பண்ணக்கூடியது. இத ஒரு ரூ. 5,00,000 நான் இன்னைக்கு குடுத்து, எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் வேணும். இப்ப இந்த 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 கான்செப்ட்ல இருக்க மெட்டீரியல வாங்கணும்னா, அடிச்சு சொல்ல முடியும், வாங்க முடியாது. ஒரு ரூ. 5,00,000 குடுத்து இந்தியன் ரூபீஸ்ல எனக்கு இந்த மெட்டீரியல் இந்த 90 டாபிக்ல 413 ஜிபி ஒரு பிபிடி ஃபார்ம்லயும், ஒரு பிடிஎஃப் ஃபார்மட்லயும், ஒரு வீடியோ ஃபார்மட்லயும் இந்த மாரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு டைரக்ட்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா, அத வாங்குறதுக்கு நானே தயாரா இருப்பேன். இல்ல, வாங்க முடியாது. இது இது கம்ப்ளீட்டா நம்முடைய ப்ரொஃபஷன்ல அடுத்த லெவல் போறதுக்கு இம்மீடியட்டாக ஒரு பெரிய டெவலப்மென்ட்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விதமான மெட்டீரியலும் ஒவ்வொரு தலைப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும். தனித்தனி ஃபோல்டர்ல இருக்கும். மிக்ஸரா நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காது. 90 தலைப்புனா 90 தலைப்புகள் இது. அந்த தலைப்புக்குள்ள போனீங்கன்னா, வீடியோனா வீடியோ இருக்கும், பிபிடி இருக்கும், பிடிஎஃப் இருக்கும். என்ன இருக்குமோ அது இருக்கும். எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத மாதிரியான தலைப்புகளாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளவு சேகரித்து பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட 17 வருஷத்தினுடைய பேக்கிரவுண்ட்ல கலெக்ட் பண்ண மெட்டீரியல். ஒரே ஒரு ட்ரெய்னிங் மெட்டீரியல் ரூ. 50,000 சார்ஜ் பண்ற அளவுக்கான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அவ்வளவு வொர்த்தியான விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த கோர்ஸஸ் ஒரு 3 கோர்ஸ் ஜாயின் பண்றது, ஒரு டிசிபி, எம்டிசிசி அ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ், பிளஸ் இந்த ட்ரெய்னிங் மெட்டீரியல் இத மட்டுமே இதனுடைய வேல்யூ மட்டுமே ரூ. 1,50,000. ஒரு டைம் மட்டும் படிச்சா கோர்ஸ் எல்லாம். மல்டிபிள் டைம் படிச்சா அது எல்லாமே எக்ஸ்ட்ரா. இது மட்டுமே ரூ. 1,50,000 அப்ராக்ஸிமேட்டாக உள்ள அமௌண்ட். சரி. சோ இது மட்டும் தானா அப்படின்னா, இல்ல. அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் மென்டார்ஷிப். லைஃப் டைம் மென்டார்ஷிப்னா, அவங்க அவங்க ஃபீல்டுல அடுத்த லெவல் போறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? அப்படிங்கிற எனி டைம் அவங்கள சப்போர்ட் பண்ற மாரியான ஒரு டீம் சப்போர்ட், இன்க்ளூடிங் என்னுடைய சப்போர்ட் உட்பட, ஒரு லைஃப் டைம் அவங்களுக்கான ஒரு மென்டார்ஷிப் வந்து இருக்கும். பிளஸ் அவங்களுக்கான கைடன்ஸ் மட்டும் இல்ல, டைரக்ட்டா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கோ, ட்ரெய்னிங்லயோ வாய்ப்புகள் இருந்தா, அவங்களுடைய இந்த பிளாட்டினம் மெம்பர்ஸ்க்கான ஒரு ஒரு ஃபெசிலிட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஒரு புரோகிராம் ஆர்கனைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக உள்ள விஷயங்களாக குடுக்கிறதா இருந்தாலும் சரி. அந்த மாரி ஒரு லைஃப் டைம் மென்டார்ஷிப் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாரி நம்ம சொன்ன மாரி, நம்ம படிக்கக்கூடிய அந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே லைஃப் டைம் வீடியோ ரெக்கார்டிங் வந்து குடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாம, அந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல உள்ளது, ஒட்டாக்குனுடைய லோகோவ வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். பிளாட்டினம் மெம்பர் ஆஃப் ஒட்டாக்குங்கிறத மென்ஷன் பண்ணி உங்களுடைய கோர்ஸ் இது பண்ணலாம். ஒரு பெரிய அங்கீகாரத்தோட உங்களுடைய கோர்ஸோ, ட்ரெய்னிங்கோ ஏதோ பண்றதுக்கு பண்ணிக்கலாம். சரி. இதுல வந்து ஒன் டைம் பேமெண்ட். எஸ். பிளாட்டினம்ங்கிறது ஒன் டைம் பேமெண்ட். இத வந்து நாங்க வாங்கிட்டு இந்த மெட்டீரியல் நாங்க ஷேர் பண்ணலாமா? விக்கிறது மட்டும் தான் தடை இருக்கு. நீங்கள் பயன்படுத்துறது தடை கிடையாது. விக்கிறதுன்னா புரியுதுல்ல? இப்ப இத டவுன்லோட் பண்ணி, இத சேல் பண்றதுக்கு தடை இருக்கு. அதுக்கு வந்து காப்பிரைட் இருக்கு. சரியா? நீங்கள் உங்களுடைய புரோகிராம்க்கு பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் இல்ல. அத கமர்ஷியலாக நீ ரீசேல் பண்றதுக்கு மட்டும் தான் அனுமதி இல்ல. மற்றபடி அதை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு எல்லா விதமான அனுமதியும் இருக்கு. அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ரைட்? இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஆமா, ஒன் டைம் பேமெண்ட். டைப் பண்ணியிருக்கீங்க. ஒன் டைம் பேமெண்ட்டான்ட்டு. எஸ். ஒன் டைம் பேமெண்ட். உங்களுக்கு சாம்பிள் வேணும்னா, உங்களுக்கு சாம்பிள் கோஆர்டினேட்டர்ட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். மெட்டீரியல் எந்த மாரி இருக்கும்? என்னென்ன தலைப்புகள் இருக்கும்? ஏதாவது ரேண்டமா நீங்க ஒரு தலைப்பை வாங்கி நீங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு சப்போர்ட்டா yayaCart.com அதுல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே அதுல கிடைக்கும். அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ரைட். ஸோ இது இல்லாம, அ இந்த இந்த லோகோ வந்து நாங்க பயன்படுத்துறது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்ல பயன்படுத்த முடியுமா? அப்படி இல்ல. இது பிளாட்டினம் மெம்பர் மட்டும் தான் லோகோவ நீங்க பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான். எஸ் சார். பெனாசிர் ஏதாவது கேட்கணுமா? ஹாப்பி ஈவினிங் சார். ஹேப்பி ஈவினிங். சார் இப்போ லோகோ மட்டும் தான் பயன்படுத்தக்கூடாதா? இல்ல நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் அப்படின்றதையே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாதா? பேர் மென்ஷன் பண்ணிக்கலாம். லோகோ மட்டும் தான் அனுமதி இல்ல. பேர மென்ஷன் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா போட்டா இல்லன்னா அது கூட பர்ப்பஸ் சர்வ் ஆகாதுல்ல. ஓகே, ஓகே சார். அண்ட் மந்த்லி 20 ஃபைல்ஸ் தான் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்கீங்க. 20 ஸோ ஃபைல்ஸ் அப்படின்னா? மெயில்ல கிடைக்கும். டவுன்லோட் பண்ற மாரி டைரக்ட்டா ஆயிடும் இல்ல. இங்க டீம் ஓகே. உங்களுக்கு. அப்ப ரேண்டம். ரேண்டமா இப்ப நம்ம வந்து ரேண்டம். ரேண்டமா தான். அப்ப நமக்கு என்ன டாபிக் வேணுமோ அப்படி கிடைக்காது. அப்படி கிடைக்காது. அது வந்து ஓகே, ஓகே. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்யூல் பிரகாரம் மந்த்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஃபைல்ஸ்னா 20 டாபிக்ஸா? இல்ல 20 ஃபைல்ஸ் அதாவது ஒரு டாபிக்ல உள்ள 20 ஃபைல்ஸ் டாபிக் இல்ல. ஃபைல்ஸ். இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ். ஓகே. அது சரி, சரி. ரேண்டமாக ஓகே சார். இருக்கலாம். வெவ்வேறு தலைப்புகள்.
ஓகே, ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ. எஸ் சார். ஹர்ஷ பிரதர். சார் இப்ப இந்த காப்பீஸ் கொடுக்குறீங்களா சார் 90 டாபிக்ஸ் அண்ட் 20 இதுங்களா? இப்ப அதை நம்ம வந்து இப்ப மென்டரா இருந்து ட்ரெயினரா இருந்து இந்த காப்பி வச்சுக்கிட்டு யூஸ் பண்றதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குங்களா? தாராளமா அது தப்பில்ல. பயன்படுத்தலாம். அதாவது இப்ப இங்க நம்ம இருந்து எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப்க்கோ பிளாட்டினம் மெம்பர்ஷிப் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் பயன்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட பர்சனல் தேவைகளுக்காகவோ ட்ரைனிங்காகவோ நீங்க பயன்படுத்திக்கலாம். ரீசேலுங்கிறது டைரக்டா மெட்டீரியல் சேல் பண்றது தான் கூடாதுங்கிறது அதாவது தான். ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி நாம வந்து மக்களுக்கு வந்து ஒரு 10 பேர் 20 பேர் மேடையில ஒரு மீட்டிங் அது மாதிரி அது வச்சு ப்ராப்ளம் இல்ல. அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து இது அது இந்த அது ஃபைல் வந்து ப்ரோக்ராம்ல வந்துருது இல்ல. அது பிரச்சனை இல்ல. அதாவது ரீசேலுங்கிறது இதை நேரடியாக சேல் பண்றதுக்கு தான் அனுமதி இல்ல. நீங்க ப்ரோக்ராம்ஸ்க்கு பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் இல்ல. நம்ம ப்ரோக்ராம். ஓகே ஓகே சார். ஓகே. எஸ் நுஸ்கா. சார் இப்ப நாங்க எல்லாரும் ஆல்ரெடி அதுல அந்த ஹானரரி மெம்பர்ஸ் தானே சார்? அது என்னோட லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தானே? ஆமா, அது லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான். எஸ். அதுக்கு ஏதாச்சும் அப்படி எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லையா? இல்ல ஜஸ்ட் மெம்பர்ஸ் அது ரெகக்னிஷன் மட்டும் தான். சொன்னேன் இல்லையா, ஹானரரி மெம்பருங்கிறது ஹானரரி கௌரவத்துக்காக கொடுக்கிறது. அது நேம்லயே இருக்குல்ல. அவ்வளவுதான், வேற எந்த பெனிஃபிட்? அதாவது நீங்க இந்த ஆர்கனைசேஷனோட இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கு தனிப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே. எஸ். மெட்டீரியல் தமிழ்ல இருக்குமா இங்கிலீஷ்ல இருக்குமான்னு கேக்குறீங்க. மெட்டீரியல் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ரொம்ப ரேரா மேபி 1-2 மெட்டீரியல் தமிழ்ல இருக்கலாம். பட் பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். மெட்டீரியல் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து நான் இப்போ எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு நான் வந்து பிறகு மாத்திக்க முடியுமா? தாராளமாக நீங்க மாத்திக்கலாம். பட் மாத்துறங்கிறது நீங்க எது வரைக்கும் பயன்படுத்துறீங்களோ அது வரைக்கும் அந்த டைம் போயிடும். நீங்க புதுசாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டை லிஸ்ட் பண்ணி நீங்க மாத்த முடியாது. ஏன்னா இதுக்குள்ள கான்செப்ட்ல உங்களுக்குள்ள பெனிஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி மாத்த முடியாது. பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் நீங்க போற மாதிரி இருக்கும். இன்வெர்ட்டி நீங்க மாத்திக்கலாம். பட் அந்த அமௌண்ட் கன்வெர்ட் ஆகாது. ரைட். எஸ். ஓகே. அந்த ஹானரரி மெம்பர்ஷிப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏதாவது விஷயங்கள் இப்போ கடந்த முறை ஹானரரி மெம்பர்ஷிப் எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் மாரத்தான்ல கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் அதுல கலந்துக்கிட்டவங்களுக்காக அது கிடைச்சது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கிடைக்கும். அதுதான் உள்ளது. வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு கிடைச்சது. எல்லா நேரத்திலும் கிடைக்காது அப்படிங்கிறது தான். ஓகே. இன்ஸ்டால்மெண்ட்ல இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பே பண்ணலாம். அது நீங்க கோஆர்டினேட்டர்ட்ட பேசுங்க. பட் ஃபுல் பேமெண்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கான ஃபெசிலிட்டி ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் இருக்காது. ஓகே. ஒருவேளை லைஃப் மெம்பர்ஷிப்ங்கிறது யாருடைய லைஃப் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருத்தங்க வந்திருக்கு. உங்க லைஃபா எங்க லைஃபா அப்படின்ட்டு. உங்க லைஃப் தான். உங்க லைஃப் தான். ஆனா உங்க ஜிமெயில் ஐடியில தான் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஜிமெயில் ஐடியை பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே உங்க குடும்ப மெம்பர்ஸ்க்கு நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதை நீங்க பண்ணிக்கலாம். ரைட். அதனால லைஃப் மெம்பர்ஷிப்ங்கிறது உங்க லைஃப் மெம்பர்ஷிப் தான். ஏன்னா நீங்க நேரடியாக கலந்துக்க மட்டும் தான் பயன்படுத்த முடியாது. மற்றபடி உங்களுக்கு உள்ள அந்த ஜிமெயில் ஐடியை பயன்படுத்திக்கலாம். ரைட். சுப்ரீம் மாஸ்டருக்கு இருக்கு. சுப்ரீம் மாஸ்டருக்கு அதே 25% டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்துல் பிரதர். ஹலோ சார். சொல்லுங்க. இந்த 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ட சொன்னீங்களே, அது வந்து கோர்ஸ்ல கவர் ஆகக்கூடிய அந்த ட்ரைனிங் கிட்ட இல்ல வந்து தனியா உள்ளதா? கோர்ஸ்ல வராது ஒண்ணா? கோர்ஸ்ல வராது. நம்ம கோர்ஸ்ல பண்றதுங்கிறது 5% வச்சுக்கீங்களேன் இதுல இருக்கிறதுல. அப்ப நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. நம்ம கோர்ஸ்ல படிக்கிறோம்ல. ஓகே. அது ஒரு 5% வச்சுக்கங்க. 95% இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே. கோர்ஸ்ல கவர் ஆகாதது வந்து தனியா வந்து வரும்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆமா, அதுதான் சொல்றேன். அதுல கோர்ஸ்ல நம்ம எடுத்து பண்றதே அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து தான் பெரும்பாலும். இப்ப அந்த ட்ரைனிங் கிட்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எடுத்து தான் கோர்ஸே நம்ம டிசைன் பண்றோம். அது வந்து ரிசோர்ஸ் அது. ஓகே. இப்ப நம்ம கோர்ஸ் வந்து ஓகே. இப்ப இந்த கோர்ஸ் படிக்காம அந்த கிட்ட மட்டும் வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அதுல உள்ளதெல்லாம்? அதுதான். அது வந்து ரிசோர்ஸ். அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். சிலது உங்களுக்கு பிபிடி ஃபார்மட் இருக்கும். அது உங்களால புரிஞ்சிக்க முடியும். சிலது புக் ஃபார்ம்ல புரிஞ்சிக்க முடியும். அது உங்களோட எஃபர்ட்ட பொறுத்து தானே இருக்கு. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தான் கேக்குறேன். ஆமாமா. அப்புறம் இன்னொரு क्वेश्चन சார். உங்களுடைய திறமையை பொறுத்து. எஸ். இது எப்ப வேணாலும் இந்த மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா இல்ல ஏதாவது டைம் பீரியட் அந்த மாதிரி இருக்கா? எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் அந்த ஆஃபர் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு.
இல்ல ஓகே. ஒரு 4 மாசம் கழிச்சு ஒரு 5 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ண அப்படின்னா ஃபீஸ் வந்து மாறுமா? நான் அது நீங்க கோஆர்டினேட்டர் தான் பேசணும். நீங்க கோஆர்டினேட்டர் பேசுங்க, இல்ல எனக்கு பிங் பண்ணுங்க. ஒரு 4-5 பேர் சேர்ற மாதிரி இருந்தா நம்ம பேசி பார்க்கலாம். இல்ல 4-5 மாசத்துக்கு அப்புறம். 4-5 மாசத்துக்கு பிறகு நீங்க அந்த ஆக்சுவல் அமௌண்ட் இருக்கும். அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம். டிபெண்ட்ஸ். இப்ப இருக்க இந்த அமௌண்ட் மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. அடுத்து கேக்குறாங்க, சப்போஸ் நான் எடுத்துட்டு என் பிள்ளைக்கு பயன்படுத்திக்கலாமான்ட்டு. யாருடைய பேர்ல எடுக்கிறீங்களோ அவங்க தான் பயன்படுத்த முடியும். பிள்ளை பேர்ல எடுத்துட்டு, அதாவது நீங்க பயன்படுத்துறதுல பிரச்சனைகள் இருக்காது. பட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு வரும்பொழுது அந்த ஐடிக்கு தான் எல்லா விஷயமும் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல வீடியோ பார்க்கறதா இருந்தாலும் சரி, அந்த பர்ட்டிகுலர் ஜிமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு எல்லா அக்சஸும் கிடைக்கும். அத உங்க பையன் பார்க்குறாங்களா, நீங்க பார்க்குறாங்களான்னு யாரும் பார்க்க முடியாது. அதனால யார் கூடுதலாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கோ அவங்க எடுத்துக்கலாம். இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒண்ணும் இல்ல. இது படிப்பு கிடையாது. சில பேர் கேட்டிருக்கீங்க, இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன். ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்ல. இது அசோசியேஷன். இது சங்கம். இது வந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சி. அவ்வளவுதான். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஒண்ணும் இல்ல. 2வது நான் வந்து ஒட்டாக் மெம்பரு, நான் சைக்காலஜிஸ்ட் ஆயிட்டேன், தெரபிஸ்ட் இல்ல அது கிடையாது. நம்ம வேற மாரி புரிஞ்சுக்க கூடாது. ஒட்டாக்குங்கிறது இட்ஸ் அ சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன் அவ்வளவுதான். இது வந்து ஒரு டிகிரி குடுக்கல. மெம்பர்ஷிப் வேற, டிகிரி வேற, டிப்ளமோ வேற, குவாலிஃபிகேஷன் வேற. இது குவாலிஃபிகேஷன் கிடையாது. இது எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா ஜாயின் பண்ண முடியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் லேர்ன் பண்ணணும்னு கத்துக்கிறேன். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அதனால ஸ்பெசிஃபிக்கா இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா தான் எடுக்க முடியுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எஸ் மரியம். சார் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து சார் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு மட்டும்தானா சார்? மற்ற கண்ட்ரீஸ்களுக்கும் ஏழுமா? எல்லா கண்ட்ரிக்குமே பயன்படுத்திக்கலாம். அவங்களுடைய ஜிமெயில் ஐடி தான். நான் வந்து இந்தியா, ஸ்ரீலங்கான்னு சொன்னது அந்த ஃப்ரேம் மட்டும் தான். அந்த போட்டோ ஃப்ரேம் வந்து டெலிவர் பண்றது பிசிக்கலா இந்தியாலயும் ஸ்ரீலங்கால மட்டும் பண்ணுவோம். மற்ற நாட்டுக்காரங்க இருந்தாலும் இங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி வாங்கிக்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார். இப்போ நாங்க வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் செய்யக்குள்ள சார், நாங்க இப்போ எங்கட நேமிங் போடக்குள்ள சார், இது என்ன மாதிரி யூஸ் பண்ணலும்? பிளாட்டினம் மெம்பர் ஆஃப் ஒட்டாக்னு போட்டுக்கலாம். பிளாட்டினம் மெம்பருக்கு நீங்க லோகோவும் பயன்படுத்திக்கலாம். லோகோவும் பயன்படுத்தி எங்களுக்கு ஃப்ளையரோ கார்டோ ஏதோ கிரியேட் பண்ணி கொள்ளிடும். ஆமா ஆமா. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். ரியாஜின் பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ ஆக்சுவலா நான் இடையில தான் ஜாயின் பண்ணேன். இது வந்து நம்ம எம்டிசிசி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமானது தானே சார்? இல்ல இந்த என்எல்பி முடிச்சவங்க, அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சவங்க? இல்ல எல்லாருக்கும். எம்டிசிசி மட்டும் கிடையாது. எம்டிசிசியே பண்ணாதவங்களுக்கும். ஓ அப்படியா? சரிங்க சார். இது இது மெம்பர்ஷிப். இது ஒரு கிளப் மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒரு ஹெல்த் கிளப் போறோம்ல, அந்த மாதிரியான இது வந்து நாலேஜ் கிளப். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து அதுக்கு தேவையான சப்போர்ட் விஷயங்கள், மெட்டீரியல், கோர்சஸ், கிளாஸஸ் இதுதான் உள்ள விஷயம். ஓகே சார். ஓகே. அதான் டவுட். ஓகே. ஓகே. தேங்க்யூ. சங்கரி சொல்லுங்க. ஹலோ சார், ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் சார். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் எடுக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இயர் ஆன் எண்ட் அதை ரெனிவல் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாட்டினம் மெம்பர்ஷிப்க்கு மாறணும்னா மாறிக்கலாமா? மாறிக்கலாம். பட் என்னன்னா அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்ல இருந்து ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வேற இல்ல. டிஃபரெண்டா இருக்குல்ல. இப்போ நீங்க அது வரைக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப் நீங்க சார் இப்போ இந்த வருஷம் நான் 75 பே பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நான் வந்து பிளாட்டினம் போறேன்னா அந்த 75 பே பண்ணாம அந்த அமௌண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் பே பண்ணி நான் அப்படி இருக்காதுல்ல. ஏன்னா நீங்க உங்க 75 பே பண்ணது உங்களுக்கு ஃபெசிலிட்டி கிடைச்சிருச்சுல ஒரு வருஷத்துக்கு. நீங்க 75 பே பண்ணதுக்கான அதுக்கு அடுத்த வருஷம் தானே சார் மாறுனேன். அது கேக்குறேன். நெக்ஸ்ட் இயர் தானே சார் நான் பிளாட்டினம் எடுக்கணும்ட்டு மாறுறேன். அப்போ இந்த 75 பே பண்ணி நம்ம ரெனிவல் பண்ணிட்டே இருக்கணுமா, இல்ல ஸ்டாப் பண்ணிட்டு பிளாட்டினம் போயிடலாமான்னு கேக்குறேன். ஓ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட்டிவ் தேவையில்லையே உங்களுக்கு. நீங்க பிளாட்டினம் போயிடலாம். ஏன் நீங்க அவசியமே இல்லையே. உங்களுக்கு இது அப்டேட் ஆயிடுதுல்ல உங்களுக்கு. அது அப்கிரேடட் வெர்ஷன் தானே. அமௌண்ட் தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்க 1 இயர் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருந்துட்டீங்க. அடுத்த வருஷம் போகும்போது ப்ரீவியஸ் இயர்னுடைய அமௌண்ட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த மெம்பர்ஷிப் ஸ்டாப் பண்ணிட்டு அங்க போயிடலாம் நீங்க. அத ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ. சுபாஷினி. ஹாய் சார், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறவங்களா சார். இப்போ இதுல சொன்னீங்க இல்லையா, இந்த கோட்கா கவுன்சில் மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் பர்சனலா பண்றதுக்கு என்னோட ப்ரோஷர்ஸ்க்கு என்னோட எக்ஸ்ப்ளோருக்கு நான் இதை ஆட் பண்ணிக்கலாமா? இந்த மெம்பர்ஷிப்பை நான் அதை போடலாமா அதுல?
தாராளமா போடலாம். ஆக்சுவலா என்னன்னா, மெம்பர்ஷிப்ங்கும்போது சில நேரங்கள்ல நம்ம நினைக்கலாம், இது வந்து ஒரு அக்ரிடிடேஷன், அஃபிலியேஷன் அந்த மாரி தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. மெம்பர் ஆஃப் ஒட்டாக், பிளாட்டினம் மெம்பர் ஆஃப் மெம்பர் ஒட்டாக் ஆஃப் தாராளமா போட்டுக்கலாம். அந்த மெம்பர் ஆஃப் ஒட்டாக்குன்னு போட்டுக்கலாமா? இந்த அடிஷனல் வேல்யூ நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறேன். தாராளமா போட்டுக்கலாம். பிளாட்டினம் மெம்பரா இருந்தா நீங்க லோகோவும் சேர்த்து போட்டுக்கலாம். லோகோ சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் சார், இதுல வந்து நிறைய எங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க கவுன்சிலிங் பண்றதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? நம்ம ஏற்படுத்தி தருவோமான்னு கேக்குறீங்களா? ஆமா. ஓகே. 2 விஷயங்கள் இருக்கு. எங்களால நேரடியாக முடியுங்கிற ஒரு விஷயம். 2வது எங்களால முடிஞ்சதை செய்வோங்கிற விஷயம். இப்ப நீங்க சொல்றது எங்களால முடிஞ்சதை செய்வோங்கிற விஷயம். இதுக்கு வந்து உறுதிப்படுத்த முடியாது. கன்ஃபார்மா நீங்க ஜாயின் பண்ணுங்க, நம்ம அது பண்ணி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்? அதான் ஒரு கமிட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்க விஷயம் முடியாது. பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல குடுத்தாச்சு. மற்றது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் வேண்டிய சப்போர்ட் குடுப்போம். அதுல மாற்று கருத்து இல்ல குடுப்போம். பட் எவ்வளவு குடுப்போம், எவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வித் த டைம் தான் நமக்கு தெரியும், பண்ண முடியும். இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோமா? இந்த 2022ல இருந்தது. இது ஆஃபர்ங்கிறது போட்டதால நம்ம ப்ரோமோட் பண்றோம். 2022ல இருந்தே மெம்பர்ஸ் இருக்காங்க. இது வந்து அதிகமாக மெம்பர்ஸ் இருக்காங்க. விளம்பரப்படுத்தல. மெம்பர்ஸ் இருக்காங்க. சில மெம்பர்ஸ் வந்து வெளிய சொல்லவும் விரும்பல. நம்ம இன்னைக்கு புரோகிராம் பண்ணக்கூடிய பல ஸ்டூடண்ட்ஸ் வந்து மெம்பரா இருக்காங்க. அவங்க இந்த ஐடென்டிட்டி வேணாங்கிற மாரியான ஒரு தன்மை அவங்களுக்கு அந்த பிரிப்பரேஷன் மற்ற விஷயங்கள்ல வந்து ஒரு கம்பேரிசன் வருங்கிறதால, அவங்க வெளிப்படுத்த வேணாங்கிறாங்க. மெம்பர்ஸ் வந்து நீங்க வெளிப்படுத்துறது பிரச்சனை இல்ல. அது உங்க விருப்பம். எஸ். ஓகே. தேங்க் யூ. ஒருத்தங்க கேக்குறாங்க, ஒரு ஐடி 1 வாங்கிட்டு 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாமா? 1 வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணாலும், 4 பேர் ஷேர் பண்ணாலும் நமக்கு தெரிய போறதில்ல. பட் நேம்ங்கிறது ஒருத்தருக்கு தான். ஐடிங்கிறது ஒரு ஐடி தான். அதை நீங்க 2 பேர் பயன்படுத்தலாம் யாருக்கும் தெரியாது. 4 பேர் பயன்படுத்தலாம் யாருக்கும் தெரிய போறது கிடையாது. இது உங்களுடைய விருப்பம். அத நம்ம சொல்ல முடியாது. பட் அபிஷியலாக ஒருத்தருடைய நேம்ல தான் இருக்கும். ஒருத்தருடைய ஐடி தான் இருக்கும். எஸ் பெனாசிர். சாரி சார், லாஸ்டா ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் எடுத்துட்டு லேட்டரா பிளாட்டினம் மாறும்போது நான் அந்த ஃபுல் பேமெண்ட் கொடுத்தாலும் சேம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? பிளாட்டினம்குள்ள பெனிஃபிட்ஸ் இல்ல இந்த ஆஃபர் வரைக்கும் தான் இந்த பெனிஃபிட்ஸ்லாமா? இந்த ஆஃபர் டேட் வரைக்கும் தான்? இல்ல இப்ப நீங்க அப்படி எடுக்கிற மாரி இருந்ததுன்னா, ஒரு 1 இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு எடுக்கிறது பெட்டர். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன். இப்ப இத எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 1 இயர் நீங்க முடிச்சுட்டு அடுத்த வருஷம் எடுக்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாப் பண்ணிட்டு பிளாட்டினம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஃபுல் இது ஆக்டிவேட் ஆயிடும். அது பெட்டர். ஓகே சார். பட் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லுங்க சார். இன் பிட்வீன் நீங்க எடுக்கிற மாரி இருந்ததுன்னா, இது அமௌண்ட் வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட இல்ல அமௌண்ட்க்கு கேட்கல சார். மத்த பெனிஃபிட்ஸ் தான் கேக்குறேன் நான். ஆமா தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஓகே. அமௌண்ட் நம்ம ஃபுல்லா பே பண்ணிடுவோம். பட் மத்த பெனிஃபிட்ஸ்லாம் இந்த ஆஃபர் டேட் 31st வரைக்கும் தானா? இல்ல இந்த பெனிஃபிட்ஸ் எப்போ லைஃப் டைம் எடுத்தாலும் கிடைக்குமா அப்படின்றது தான். இந்த ஆஃபர் இந்த அமௌண்ட்னுடைய ஆஃபர் மட்டும் தான் இப்போ. ஓகே. ஃபீச்சர்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து இட்ஸ் காமன். நீங்க ஆஃபர் மட்டும் தான் இப்போ. இந்த ஃபீச்சர் வந்து இது கூட தான் செய்ய முடியும், குறையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. 90 கிட்ஸ் போட்டிருக்கோம்ல. 90ங்கிறது ரொம்ப மினிமலா போட்டிருக்கு. சோ அண்டர் ப்ராக்ரஸ் ஒரு 20 25 கிட் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கு. அது கிராஜுவலா ஒண்ணு ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே. ஐ கெட் இட். ஓகே. தேங்க் யூ. மரியம். சார் ஒரு क्वेश्चन உண்டு சார். அதாவது சார் இப்ப நான் வந்து இதுல மெம்பர்ஷிப்பா இருக்கிறேன். நான் இந்த கிளப்ல மெம்பரா இருக்கிறேன். நான் இப்ப இதுல நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அப்ப சார் வந்து இப்ப என்னட்ட அவங்க இப்ப ஒருத்தர் கேக்குறாங்க, இது ஒட்டாக் என்றால் என்ன? இது எந்த வகையில இந்தியாவுல எப்படி ஃபேமஸ் ஆயிருக்கு? இது வந்து எதோட அட்டாச் ஆயிருக்குன்னு கேட்டா நான் எப்படி சார் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது? இந்த பேஜ் அனுப்பி விட வேண்டியதான். அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு இந்த ப்ரோச்சர் அனுப்பி விட்டுருங்க. அதான் ஆன்சர். ஓகே சார். தேங்க் யூ சார். ராமலட்சுமி. எஸ் சார். சார் இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் சொல்றேன் இல்லைங்களா? அது 1 இயர் தான் சார். இது வந்து கோர்ஸுக்கும் வந்துட்டு என்னென்ன போடுறோமோ அதுக்கெல்லாம் 30-40% கொடுக்கணுமா? எப்படிங்க சார்? அது எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கணும்? இல்ல அதுதான் மேம். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்கு வந்து இதை போட்டுருக்கோம். 2வது காலம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்கு. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன் கோர்சஸ்க்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ரெஃப்ரெஷர் ஒன்னு படிச்சுட்டு திருப்பி நீங்க வர்றதா இருந்தா 85% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கல் ப்ரோக்ராமுக்கு இப்ப நம்ம இன்டர்ன்ஷிப் மாதிரியான ப்ரோக்ராமுக்கு டிஸ்கவுண்ட் இருக்காது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்கு. ஆனா ரிப்பீட்டரா வரும்போது 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே. தேங்க் யூ. ரைட். எனி ஆன்லைன் கோர்ஸ் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். பிஎஸ்சி எம்எஸ்சி. ஓகே. அந்த எல்லா ஆன்லைன் கோர்ஸும் ஃப்ரீன்னு போட்டிருக்கீங்களே. பிஎஸ்சி எம்எஸ்சி உங்க இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, அது ஃப்ரீயானா ஃப்ரீ தான். ஒன்லி
இதுக்கு மட்டும்தான் நீங்க யூனிவர்சிட்டியோட ஃபீ மட்டும் நீங்க பே பண்ணணும். ட்ரைனிங் உள்ள ஃபீ எதுவும் கிடையாது. ட்ரைனிங் உள்ள ஃபீ கம்ப்ளீட்டா ஃப்ரீ. பிஎஸ்சியா இருந்தா 3 வருஷம் ஃப்ரீ, எம்எஸ்சியா இருந்தா 2 வருஷம் ஃப்ரீ. எல்லாமே ட்ரைனிங் உடைய ஃபீ எல்லாமே 100% ஃப்ரீ. யூனிவர்சிட்டிக்கு நீங்க இயர்லி பே பண்ணுவீங்களா, அந்த ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும். அவ்வளவுதான். சரியா? ரைட்? ராமலட்சுமி. எஸ் ராமலட்சுமி, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறேன் எனக்கு. தேங்க்யூ சார். ரைட். இது இது இல்லாத வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கோஆர்டினேட்டரை நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு பின் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். 31 ஜனவரி வரைக்கும் இருக்கு. 1-2 பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம்னு. அப்படி பே பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா அனுமதி இல்லை, பட் பே பண்ணலாம். பட் நீங்க பே பண்ணி முடிச்ச பிறகுதான் அதுல வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அவ்வளவுதான் உள்ள விஷயம். பிஎஸ்சி வந்து ஸ்ரீலங்கன்ஸ் கிடையாது, இந்தியன் யூனிவர்சிட்டி அப்ரூவல் உள்ளது மட்டும்தான். ஓகே. பிஎஸ்சி இங்க நம்ம டீம் வந்து நடத்துவாங்க. பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாமே. எம்எஸ்சி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில, பிஎஸ்சி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள். ரைட். மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. குட் நைட்.